இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணியிருக்கான், வெளியே வந்து உன்னை சும்மா விட மாட்டோம்ல, அதான் அவனோட ஊர் பாஷையில் பேசுகிறான் அந்த பொறுக்கிப்பேன். உன்னோட நீ சாவுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வெட்டருவை வச்சு மிரட்டி பேசி ஊருக்காரங்க வந்தனால கடைசி அடித்து உட்கார வச்சு ஜட்டியோடு உட்கார வச்சாங்க. லைக் நம்மளோட நாகரிகம் அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணவங்கள நாம் தமிழர் கட்சி, அதை நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, திமுக இத்தனை நாட்கள் நான் விமர்சித்தேன், இவ்வளோ நாள் தொடர்ந்து விமர்சித்தேன், ஒரு வருஷம் கிட்ட விமர்சிச்சிருப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ என் வீட்டை வெட்டுறதுக்கோ கொல்றதுக்கோ வந்தது கிடையாது. திமுக சார்ந்தெல்லாம் நான் பேசல. ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் நான் அஃபெக்ட் ஆனது கிடையாது. என் குடும்பமோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்த 2 நாளில் வெட்டுறது அளவுக்கு வர்றாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். எந்த கட்சி தாண்டியும் எப்படி ஒரு தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். இந்த சீமானை நம்பி எப்படி வச்சுருக்கோம், இந்த சீமான் வளர்த்த பிறப்புகள், இந்த உடன்பிறப்புகள், இந்த தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நாம் தமிழர் டிஎம்கே வாச்சும் ஐடிவிங்கில் தான் விளையாடுவாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி, அதுக்கு முன்னாடி தான் இந்த சுனந்தாங்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் செக்ரட்டரி, மாநில செக்ரட்டரி, எனக்கு காலில் மெசேஜ் பண்ணுறாங்க, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கான்சிக்வன்சஸ் இதுன்னு தெரில. ஆனால் வீட்டுக்கு வந்து வெட்டி கொள்கிற அளவுக்கு இவனுங்க வந்து வரானுங்கிற கான்சிக்வன்சஸ் நான் எதிர்பார்க்கல. சரி, ஓகே, பரவாயில்ல. கடைசியில் ஜட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள். இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா ஊர் மக்கள் வந்தனால, என்னோடய சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில், உங்களோட புண்ணியத்தில் இன்றைக்கி இருந்து பேசுகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த தற்கொலை நாம் தமிழர் கொலகார கூட்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் நம்பி போய் போடுறீங்க, இல்லை நம்பாதீங்க இந்த மாதிரிப்பட்ட ஏமாளிகள். நன்றி, வணக்கம்.